வணக்கம் திருமதி சரோஜா தேவி. இன்னைக்கு நடிகை மனோரமா மறைவு என்பது திரையுலகில் ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு காலை முதலே ஒரு சோக நாளாக பார்க்கப்படுகிறது. நீங்க மனோரமாவோட இணைந்து பல்வேறு திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கீங்க, பல்வேறு சந்தோஷமான தருணங்கள்ல அவங்களோட நீங்க இருந்திருக்கீங்க. அவங்களுடைய நினைவுகளை நீங்க எங்களுக்காக பகிர்ந்து கொள்ளுங்க. அவரு மனோரமா போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க. நான் எப்பவுமே நான் மெட்ராஸ்க்கு வரும்போதெல்லாம் அவங்க வீட்டுக்கு போவேன், அவங்களோட பேசிட்டு இருப்பேன். அவங்களுக்கு முக்கிய ஆப்ரேஷன் ஆனப்போ கூட போயிருந்தேன். அதுக்கப்புறம் எப்பவுமே மெட்ராஸ்க்கு வந்து அவங்க வீட்டுக்கு போய் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, சரோஜம்மா நீங்க எல்லாருடைய கனெக்ஷன் வச்சிட்டு இருக்கீங்க, நானும் எல்லாரோட பேசுறது உடம்பு சரியில்லாம பேசாம போயிட்டு எனக்கு ஒரு டைம் ரொம்ப மனசுக்கு நோவாகுது. ஆனா நீங்க மட்டும் பெங்களூர்ல இருந்து அப்பப்போ போன் பண்ணி விசாரிச்சுக்கிறீங்க. அவங்க இப்ப அவங்க பிள்ளைய நினைச்ச பாவமா இருக்கு. ஏன்னா அவங்க பிள்ளை மேல ரொம்ப இஷ்டம். அவங்க சின்ன குழந்தைல அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க. என்னோட நிறைய படங்கள் சொல்லவே முடியாது, அன்பேவா, அப்புறம் படகோட்டி, நிறைய படங்கள்ல எங்களுக்கு காம்பினேஷன் நாகேஷ், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், மனோரமா, நாங்க ஆல்மோஸ்ட் எல்லா படத்துலயும் இருப்போம். ஆனா இப்போ அவங்களை நினைக்கும் போது அவங்களுக்கு கடைசியில ஹெல்த் சரியில்லாம போனால இப்ப கொஞ்ச நாளைக்கு முந்தி கூட நான் அவங்கள பார்த்து எல்லாம் அவங்களோட பேசினேன். அப்புறம் அவங்க அவ்வளோ ஒரு நடிகை இத்தனை படங்கள்ல ஆக்ட் பண்ணது நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வேற எந்த நடிகையும் இருக்க முடியாது. ஆனா மனோரமா கடைசியில ஹெல்த்னால பாவம் அவங்களுக்கு கடைசியில அவங்க உயிர் ஷூட்டிங் பண்ணும்போது போகணும்னு நினைச்சாங்க. ஆனா கடவுளுடைய நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, ஹெல்த் கொஞ்சம் அவங்களுக்கு இதாயிடுச்சு. இந்த முக்கிய ஆப்ரேஷன் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப இதாயிட்டோம். நாங்க எல்லாம் சேர்ந்து சிங்கப்பூர், மலேசியா இந்த இதுக்கெல்லாம் போயிருந்தோம். அப்புறம் சிலோன் போயிருந்தோம். எங்க போனாலும் அவுட்டோர் ஷூட்டிங்ல சாயங்காலம் ஆச்சுன்னா ஒன்னா உட்காந்துட்டு பேசிட்டு இருப்போம். மனோரமா ஏதாவது காமெடி சொல்லுவாங்க, ஏதாவது சிரிப்போம் எல்லாரும். ஆனா இன்னைக்கு அவங்க இல்ல. ஒண்ணு என்னன்னா ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வழினால. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நான் ஒண்ணு கேட்டுக்கிறது, அவங்களுக்கு இன்னும் தலைக்கிட்ட இன்னும் 2-3 தலகாணிய வச்சு கொஞ்சம் தலையை மேலே தூக்குனாங்கன்னா ஜனங்களுக்கு அவங்க முகம் தெரியும் டிவில. இப்ப தெரியாம சில பேர் எல்லாரும் என்ன கேட்கற, கொஞ்சம் அவங்க முகம் தெரியற மாதிரி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு நடிகை எந்த ரோல் கொடுத்தாலும் டைலாக் ஆகட்டும், பாட்டாகட்டும், டான்ஸ் ஆகட்டும், எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பண்ணாங்க. அவங்களுக்கு 2 பேத்தி, ஒரு பையன் ராஜா, அவனை டாக்டர் படிக்க வச்சிருக்காங்க. ஒரு நடிகை இத்தனை ஒரு சாதனை பண்ணிருக்காங்கன்னா அது மனோரமா தான். அது என்னைக்குமே யாரும் மறக்க முடியாது. ஆனா ஒண்ணு, அவங்க போனாலும் அவங்களுடைய அந்த இது மட்டும் நினைவு மட்டும் இந்த திரையுலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அந்த 100 years இது ஃபங்க்ஷனுக்கு கூட வந்திருந்தாங்க. அதுல அப்போ கட்டுப்பிடிச்சு பேசுதாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது இப்போ மனோரமா இல்லையேன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. ஆனா கொஞ்சம் அவங்க ஹெல்த்னாலே கொஞ்சம் எங்கேயும் போகாம எங்கேயும் உறாம வீட்டோடவே இருக்க வேண்டியது வந்தது. அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்பவுமே நடிகர்கள் கடைசி வரைக்கும் ஹெல்த் நல்லா இருந்தா எது வேணாலும் செய்யலாம். நானும் பெங்களூர்ல இருக்கேன். மெட்ராஸ்ல இருந்திருந்தா இதுக்குள்ள ஓடி போய் அவங்கள பார்த்திருப்பேன். ஆனா அவங்க கடவுள் அவங்களுக்கு அந்த ஆத்மா சாந்தி கொடுக்கட்டும். அவங்க பிள்ளைக்கு முக்கியமா தைரியம் கொடுக்கட்டும். அவங்க பேரம் பேத்திக்கு எல்லாம் ஒரு தைரியம் கொடுத்து நல்லா அவங்க கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் சௌகரியம் ஒரு நடிகை பண்ணிருக்காங்கன்னா அது நம்ம ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். என்ன சொல்றதம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்கு பேசும்போது. திருமதி சரோஜா தேவி, இப்போ நீங்க அவங்களோட எந்தெந்த படத்துல இணைந்து நடிச்சிருக்கீங்க, அந்த படங்கள்ல நடிக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட மறக்க முடியாத தருணங்கள் பற்றி சொல்லுங்க. அது நம்ம முதல்ல தேவர் பிலிம்ஸ் ஆல்மோஸ்ட் அவங்க இருந்தாங்க. அவங்க செட்டுக்கு வந்தா ஏதாவது காமெடி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் இது அன்பேவால ரொம்ப பிரமாதமா ஆக்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் படகோட்டில இந்த மீன் பிடிக்கிற இது போட்ல இருந்து விழுந்துட்டு, அப்புறம் இன்னும் கலங்கரை விளக்கத்துல அதுல ஒரு நல்லா, அது எல்லாமே எதுவுமே நம்ம எந்த ரோலையும் அவங்க
சரியா பண்ணலன்னு நம்ம சொல்ல முடியாதுமா. அந்த அளவுக்கு எனி ரோல் அவ்வளோ அழகா இந்த டைலாகு. அவங்க இல்லாத படம் ஏதப்போ எல்லா படத்துலயும் அவங்க இருக்காங்க. ஆனா அவங்க ஆசை ஒண்ணு, அந்த நடிக்கும் போதே நான் உயிரை விடணும்னு நினைச்சாங்க. சொல்லுவாங்க சகஜமா, நான் அப்படி உயிர் விடணும்னு ஆசைப்படுறேன்னு. ஆனா கடைசியில அவங்க ஹெல்த் கொஞ்சம், அந்த முட்டி ஆபரேஷன் பண்ணது அது ஏதோ சரியா இதாகல. அதனால அவங்களுக்கு நடக்கிறது கஷ்டம் ஆச்சு. அதுக்கப்புறம் அதோட சேர்ந்து வீட்டோட, அவங்க வீட்டோட இருக்கிற ஆர்டிஸ்ட் இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் வெளியிலெல்லாம் வரணும். அந்த மாதிரி வீட்டோட இருக்க வேண்டியது வந்துருச்சு. ஒரு மாதிரி அவங்க இருந்தாலே ஒரு கலகலப்பா இருக்கும். நாங்கெல்லாம் சேர்ந்து சிலோன் போயிருந்தோம். அங்கே அவ்வளவுதான், ரொம்ப காமெடி பண்ணிக்கிட்டு எல்லாம் ஒரு ரூம்ல சேர்ந்துக்கிட்டு பேசிட்டு எல்லாம் இருப்போம். அவங்க ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்கணும் கடவுள். திருமதி சரோஜா தேவி, இப்போ நடிகை மனோரமா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது ரொம்ப கலகலப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ டேக்லாம் வரும்பொழுது டேரக்டர் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரே முறையில் வந்துட்டு ஸ்கிரிப்டை நல்லா படித்து டேரக்டர் எதிர்பார்த்ததுக்கு விட மேலே அவங்க வந்து நடிப்பாங்க அப்படின்னு பலர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் விஷயத்துலையும் அவங்களுடைய அந்த வசன உச்சரிப்பு விஷயத்துலையும் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய ஒரு கருத்து? இல்ல அதெல்லாம் டைலாக அவங்க லாங்குவேஜ் அப்புறம் டிராமத்திலிருந்து வந்ததுனாலே அவங்களுக்கு நல்லா பேசுவாங்க. அப்புறம் எவ்வளவு பண்ணணுமோ ஒரு கேரக்டருக்கு அவ்வளவுதான் பண்ணுவாங்க. ஜாஸ்தியும் பண்ண மாட்டாங்க, கம்மியும் பண்ண மாட்டாங்க. அப்படியே சொல்லிட்டு ஓவர் ஆக்டிங்கும் பண்ண மாட்டாங்க, அப்படியே சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாவும் பண்ண மாட்டாங்க. எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை கரெக்டா பண்ணிடுவாங்க. திருமதி சரோஜா தேவி, இப்போது அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது சக நடிகர்கள் யாருக்காவது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க கிட்ட பேசும்பொழுது நிறைய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தையும் இல்லை பாசமாக பேசக்கூடிய வார்த்தைகளும் அவங்களுடைய பிரச்சனையை ரொம்ப பாதியாக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய வார்த்தைகள், அவங்க சக நடிகர்களுடைய பழகும் தன்மை எப்படி இருந்தது? நீங்கள் அவங்களோட நிறைய படங்களை நடிச்சிருக்கீங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்து? அப்படி இல்லை, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அப்படி இப்படி என்ன அட்வைஸ் பண்றது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. யாருமே பெரிய நடிகர்கள் அப்போ அவங்க எல்லாம் அப்படி எல்லாம் சும்மாவது அட்வைஸ் பண்றதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே அவங்கவுங்க ரோல் அவங்க கரெக்டா பண்ணுவாங்க இல்லையா. அதனால நல்லா பேசிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் நாங்க எல்லாருமே. அது ரொம்ப முக்கியம்.